பயிற்சி 1.1 பின்வருவனவற்றுக்கு A cross B, A cross A மற்றும் B cross A வை காண்க. First question A சமம் 2 - 2 3 மற்றும் B சமம் 1, -4. Second question A சமம் B சமம் P Q. Third question A சமம் M N, B சமம் π. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? A = 2 - 2 3, B என்னது 1 -4, அண்ட் என்ன கேட்குறாங்க? A cross B, A cross A, B cross A அதுதானே கேட்குறாங்க. ரைட், இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறேன். ஸோ தட் இஸ் A cross B. A cross B அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஏவினுடைய அந்த கணத்தை போட்டுக்கிறேன், அடுத்தது பியினுடைய கணத்தை போட்டுக்க போகிறேன், அடுத்தது என்னது கிராஸ் கொடுக்கணும். ஓகேவா? கிராஸ் எப்படி பண்ணணும்? ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ 2க்கு 1, அப்புறம் 2க்கு -4. ஓகேவா? ஸோ நான் இதை வந்து இங்கே எழுதுறேன். தட் இஸ் A cross B அப்படிங்கிறது என்னென்னு எழுதணும்? தட் இஸ் 2க்கு 1 கமா போட்டு அப்புறம் 2க்கு -4. ரைட், அடுத்தது என்னது? -2க்கு 1 -2க்கு 4. அப்போ -2க்கு 1 -2க்கு 4. ஓகே, நடுவில் கமா போட்டுக்கோங்க. அடுத்தது என்ன இருக்கு? ஸோ 3க்கு 1 அப்புறம் 3க்கு -4. அவ்வளோதானே? ஸோ 3க்கு 1 3க்கு -4. ரைட், அப்படி பாருங்க. இந்த கன அடைப்பான இப்படி க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே நான் இந்த இடத்துல எழுதிட்டேன். ஓகே, இது பூரா செகண்ட்ல பில இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். இதுவும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், இது வந்து பில இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி எழுதிருங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் A cross A தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு தெரியும் A cross Aவே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம்? தட் இஸ் 2 - 2 3 அப்படின்ட்டு. அடுத்தது என்னது? மறுபடியும் அந்த A தான் எழுதணும். அப்போ 2 - 2 3. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? A cross Aன்னு போட்டுட்டு அடுத்து இந்த கன அடைப்பான ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள எழுத ஆரம்பிச்சிக்கலாம். 2க்கு 2 2க்கு -2 2க்கு -3. அப்போ 2க்கு 2 2க்கு -2 அண்ட் 2க்கு 3. ஓகே, இப்போ வந்து இந்த கன அடைப்பான் பெருசாக போட்டுக்கோங்க, ஏன்னா அவ்வளோதான் வரும். நெக்ஸ்ட் -2க்கு 2 -2க்கு -2 -2க்கு 3. அப்போ -2க்கு 2 -2க்கு -2 -2க்கு 3. ஓகே, அடுத்தது பாருங்க. 3க்கு 2 3க்கு -2 3க்கு 3. அப்போ 3க்கு 2 3க்கு -2 அடுத்து 3க்கு 3. அவ்வளோதான். இதை A cross A. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் B cross A இல்லையா? ஓகே, அப்போ B cross A எழுதிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ B cross Aல என்னென்ன போடணும்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து B இங்கே எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ஏவினுடைய எலமெண்ட்ஸ் எழுதணும். B என்னது? ஸோ இங்கே இருக்கிறது தான். ஸோ 1 -4. A என்னது? இங்கே இருக்கக்கூடியது, அதாவது 2 -2 3. ஓகே, இப்போ நம்ம எப்பவும் போல B cross A அப்படின்னு போட்டு என்ன பண்றீங்க? ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1க்கு 2 1க்கு -2 1க்கு 3. அப்போ 1க்கு 2 1க்கு -2 அண்ட் 1க்கு -1க்கு வெறும் 3. ஓகேவா? அடுத்தது என்னது? -4க்கு 2 -4க்கு -2 -4க்கு 3. அப்போ அதை அப்படியே எழுதிக்கோங்க. -4க்கு 2 -4க்கு -2 அப்புறம் -4க்கு 3. இது நம்மளுடைய ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? A = B = PQ அப்படின்னு கொடுத்ததுனால நான் இப்போ A PQக்கு சமம் அப்படிங்கிறதுனால இப்படி நான் போட்டேன். அடுத்தது பியும் பார்த்தீங்கன்னா PQங்கிற கணத்தை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ரைட், ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? A cross B. ஓகேவா? அப்போ A cross Bக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸோ ஏல இருக்கக்கூடிய P, Qவையும் Bல இருக்கக்கூடிய P, Qவையும் நம்ம கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ற மீன்ஸ் என்ன? ஸோ நீங்க இப்படி போட்டுக்கிறதுனால போட்டுக்கோங்க, இல்லை சைட்ல கூட நீங்க போட்டுக்கோங்க. உள்ள அந்த எலமெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. P Q. ஸோ இதனுடைய உறுப்புகள் என்ன? P Q. ஓகேவா? ரைட், இப்போ பாருங்க. இப்போ A cross Bங்கிற கணத்துக்குள்ள என்னெல்லாம் அடங்கும் பாருங்க. தட் இஸ் ஸோ இந்த மாதிரி செட் ப்ரைஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இங்க வந்து Pக்கு ஒரு மேப்பிங் கொடுக்குறீங்க. ஸோ Pக்கு P, நெக்ஸ்ட் Pக்கு Q. ஓகே, அதே போல இப்போ என்னது? Qக்கு P, அடுத்தது Qக்கு Q. ஓகே, இதுதான் வந்து A cross B. ஓகேவா? ஸோ கணத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? தட் இஸ் A cross Aவை தான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இப்போ A என்னன்னு தெரியும் நமக்கு? P, Qன்னு தெரியும். அண்ட் அடுத்த ஏவு என்னதான்? P, Q தான். ரைட், அப்போ என்ன பண்ணணும்? தட் இஸ் நீங்க PQ PQ எழுதிட்டு போட்டாலும் சரி, இல்லை டைரக்டா உங்களுக்கு போட தெரியும் அப்படின்னாலும் ஜஸ்ட் இப்படி எடுத்துட்டு கூட நீங்க போடலாம். ஸோ Pக்கு P. ஓகேவா? ஸோ அதுதான் Pக்கு P. அடுத்தது Pக்கு Q. ஸோ Pக்கு Q. அடுத்து என்ன இருக்கு? Qக்கு P. ஸோ Qக்கு P. அடுத்து என்ன இருக்கு? Qக்கு Q. ஓகேவா? Qக்கு Q. ஸோ கிட்டத்தட்ட சேம் ஆன்சர் தான் கிடைக்குது இல்லை? இதே போல தான் கிடைக்கும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் அடுத்து தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? தட் இஸ் B cross Aன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ B cross Aனா B என்னது? அதே PQ தான். அண்ட் ஏங்கிறது என்ன? அதே PQ தான். ஓகேவா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? இதுக்கு பதிலாக நம்ம அதே PQ தான் போடுவோம். நெக்ஸ்ட் இதுக்கு பதிலாகவும் அதே PQ தான். ஓகே, இப்போ நீங்க மறுபடியும் B cross Aன்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ கன அடைப்பான ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பாருங்க Pக்கு P, Pக்கு Q.
அப்ப பிக்கு பி அண்ட் பிக்கு கியூ. ஓகே, அடுத்தது என்னது? கியூக்கு பி, கியூக்கு கியூ. ஓகே, கியூக்கு பி அண்ட் கியூக்கு கியூ அப்படின்னு எழுதி முடிச்சிருங்க. அப்ப இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்ப தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? தட் இஸ் ஏக்கு mn அண்ட் பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பைன்னு கொடுத்துருக்காங்க. பை மீன்ஸ் என்னன்னா நத்திங், ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த செட்டுக்குள்ள எதுவுமே கிடையாதுன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தட் இஸ் ஏ கிராஸ் பியை கேட்டிருந்தாங்க. ஓகே ரைட், நான் இப்போ என்ன பண்ண போறேன்? ஏவை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ரைட், அதுக்கப்புறம் கிராஸ் பண்ண போறேன். யார் கூட அப்படின்னா பை கூட. ஓகே, பி கூட. ஓகேவா? இப்போ mn நான் என்ன பண்ணலாம்? ஸோ இந்த மாதிரி நான் எழுதிக்கிறேன் mn. ஓகே ரைட். இப்போ கிராஸ்ல இப்போ இந்த ஒண்ணுமே இல்லாத கணத்துல என்ன இருக்கும்? ஆக்சுவலி ஒண்ணுமே இருக்காது. அப்ப நான் ஏ கிராஸ் பி அப்படிங்கிறதுக்குள்ளார நான் என்ன வந்து மேப்பிங் கொடுக்க முடியும்? இந்த மாதிரி என்னால இப்படி ஏதாவது ஆரோ மார்க் போட்டு கொடுக்க முடியுமானா முடியாது. அதனால இதுலயே எந்த உறுப்பும் கிடையாது. அதனால இதை ஒரு வெற்று கணமாக, அதாவது இதையும் பையா தான் நீங்க எழுதணும். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் என்ன? தட் இஸ் ஏ கிராஸ் ஏ. இப்ப ஏ கிராஸ் ஏல ஏக்கு பதிலாக நான் என்ன எழுதிட்டேன்? எம் கமா என். அடுத்தது மறுபடியும் இந்த ஏக்கு பதிலாக என்ன எழுதலாம்? எம் கமா என். ஓகேவா? ரைட். இப்போ இதுல நம்ம வேணா இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன எழுதலாம்? இங்க எம், இங்க என். அதே போல இங்கேயும் எம் இருக்கு, அடுத்தது இங்க என் இருக்கு. ரைட்டா? ஓகே, இப்போ பாருங்க ஏ கிராஸ் ஏவை எழுதுங்க பார்க்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? ஸோ எம்முக்கு எம், எம்முக்கு என். ஓகேவா? அப்போ எம் கமா எம், அடுத்தது எம் கமா என். ரைட். அடுத்தது என்னது? எண்ணுக்கு எம், எண்ணுக்கு என். ஓகேவா? அப்போ என் கமா எம், அடுத்தது என் கமா என். அவ்வளவுதான். ஓகேவா? இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? பி கிராஸ் ஏ கேட்டிருந்தாங்க. ரைட். இப்ப பிக்கு பதிலா என்ன போடுறோம்? சோ வெற்றுகணம். தட் இஸ் வெற்றுகணத்தை தான் நம்ம இப்படி போடுறோம் இல்லையா? அதுக்குள்ள உறுப்பு இருக்காது. எக்காரணத்து கொண்டு இப்படி போட்டு உள்ள பையன் போட்டுறாதீங்க. பையன் போட்டீங்கன்னா ஒரு உறுப்பு இருக்குன்னு அர்த்தம். அதனால இதை இங்க யூஸ் பண்ணிடாதீங்க. இப்ப பில எதுவுமே இல்லை. அடுத்து கிராஸ் ஏக்கு பாத்தீங்கன்னா என்ன எழுதலாம்? எம்மும் என் இருக்குன்னு எழுதுறோம். சரி ரைட். இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த கணத்துக்குள்ள ஒண்ணும் இல்லை. அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு? எம்ஐயும் எண்ணையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஓகே ரைட். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சுவலா இங்க கிராஸ் தேவையில்லை. ஓகே, இப்ப பி கிராஸ் ஏ அப்படிங்கும் போதும் பாருங்க என்ன ஆகுது? இங்க எதையுமே மேப்பிங் நான் இப்படி கொடுக்க முடியாது என்னால. ஏன்னா இங்க எந்த உறுப்புகளும் இல்லை இல்லையா? அதனால இது வந்து என்னது? ஒண்ணுமே இல்லாத கணம். தட் இஸ் ஈக்குவல் டு, சோ இப்படி ஒரு ரவுண்ட் போட்டு அதை அடிச்சு விட்டுருங்க பை அப்படின்ட்டு. இதுதான் சொல்யூஷன்.